எல்லாருக்கும் நன்றி. வணக்கத்துக்கு பதிலாக நன்றி சொல்லி தொடங்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பட்டிக்காட்டில் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளே சும்மா தெரிஞ்ச ஒரு பையன் இன்றைக்கி ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற, அதாவது பார்த்தோன்னே ஒரு 100ல் ஒரு 10-15 பேருக்கு தெரிகிற ஒரு ஆளாக மாறி இருக்கேன்னா அதுக்கு 100% நீங்கள் மட்டும்தான் காரணம். நான் பேசுகிற வட்டார வழக்கை, எனக்கு தெரிஞ்ச சின்ன அரசியலை, நான் சாப்பிட்ற வீடியோவை, நான் பண்ணுற முக்க ஜோக்கை எல்லாத்தையும் ரசிச்சிருக்கீங்க, விமர்சிச்சிருக்கீங்க, நிறைய நேரங்களில் உடன்பட்டிருக்கீங்க, சில நேரங்களில் முரண்பட்டிருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய அடையாளமாகும், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்பு எனக்கு அலாதியானது, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அதை விட அலாதியான அன்பும் ஆதரவும் உங்ககிட்ட இருந்து வேணும். பிக் பாஸ் சீசன் 8ல் இவ்வளோ நாளாக விமர்சகனாக இருந்தேனா ஒரு போட்டியாளனாக உள்ளே போகிறேன். இந்த போட்டியில் நான் நிச்சயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் பசங்க வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஓடிட்டே இருக்கோம். அவங்க எல்லாரிலேருந்து அவங்களில் ஒருத்தனா என்ன நான்